வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பாகற்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டிய எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாகற்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டாக இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த விதை பகுதியை எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15-20 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்க நம்ம குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாகற்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாகற்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாகற்காயை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற புளியோடைய பச்சை வாசனை போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாகற்காயில் புளி உப்பு காரம் எல்லாம் இறங்கி பாகற்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காவை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்க்கும்போது இந்த குழம்புடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி. பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க, பாகற்காவை தொட்டே பார்க்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாகற்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்த பாகற்காயை சேர்க்கணும். இந்த குழம்புல நம்ம புளி சேர்த்துருக்கோம், காரம், வெல்லம், அப்புறமா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து இந்த பாகற்காயோடைய கசப்பை பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் கசப்பு அவ்வளோவா தெரியாது, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.